ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 43:18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது நடந்தேறும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீ வேஸ்ட்டாக விட்டையோ, அந்த இளையகுமாரனை போல் எல்லாவற்றையும் தேவையில்லாமல் நீ அழிச்சிட்டியோ, அதெல்லாம் நினைக்காத. உன் வாழ்க்கையில் பாவமான காரியங்கள்லாம் நினச்சி நீ வாழ்க்கை வேஸ்டாக்காத. இதோ உன் அக்கிரமங்கள், உன்னுடைய மீறுதல்கள்லாம் நான் சிலுவையில் நான் அரைஞ்சி ரத்தத்தை சிந்தி உன்னை நான் கழுவிட்டேன். நீ பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு ஒரு கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியான வாழ்க்கையை நான் உன்னை வச்சிருக்கிறேன். அதனால் நீ பழசெல்லாம் நினைக்காதன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஆறுதலைப்படுத்துகிறார். அதை மட்டும் அவர் நம்ம சொல்லலை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? புதிய காரியத்தை செய்கிறாராம். பழைய காரியத்தை செய்யலை, பழைய காரியத்தை எடுத்துட்டு புதிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறாராம். அது இப்பொழுதே செய்கிறாராம். அது லேட் கூட பண்ணுறது இல்லையா, அது இப்பொழுதே அவருடைய வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாராம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், புதிய காரியத்தை நான் செய்கிறேன், பழைய காரியத்தை நீ என்ன செய்து மறந்துடு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆறுதலைப்படுத்துகிறார். அது மட்டும் அவர் சொல்லலை, வனாந்தரத்தில் வழியையும் அவந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குகிற தேவன் என்றார். வனாந்தரத்தில் வழி இருக்காது. எந்த வனாந்தரத்தில் போய் ஒரு வனாந்தரத்தில் விட்டுட்டா வழி தேடணும், இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு குழம்பணும். அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்குதா? அந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு வழியை நான் உண்டாக்கி உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானது, உன் ஊழியத்துக்கு தேவையானது, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் செஞ்சிட்றேன். அதனால் நீ பூர்வமானது எல்லாம் நீ என்ன செய்யாத, நினச்சிட்டு பழைய காரியங்கள்லாம் நினச்சிட்டு புலம்பாத. போனது தான். ஆனால் இனிமேல் என்ன செய்யணியே, உன்னுடைய இதயத்தை எனக்கு முழுசாக நீ கொடு. நீ முழுசாக என்னை ஆராதனை பண்ணு. வேதத்தோடு அதிக டைம் எடுத்து நீ வேதத்தை அதிக நேரம் படி. அப்படி படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்கின தேவன், அவந்தர வெளியிலே ஒரு ஆறுகளை உண்டாக்குற தேவன். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்கி அவாந்தரமான செழிப்பில்லாத ஒரு பகுதியில் ஒரு ஆறு வரும்போது அது எப்படி செழிப்பாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறுகிறது போல உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் ஆறுதலைப்படுத்துகிறார். அதனால் இந்த வசனத்தை கேட்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். வனாந்தரமான உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஒரு வழியை உண்டாக்க போகிறார். இதோ அவந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய மகிமையின் நதியை அனுப்பி உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி ஆண்டவர் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மளை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.